வாங்கங்க இந்த சம்மருக்கு உடம்பு வந்து ஜில்லுன்னு வச்சுக்கிற ராகி களி வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. இதுவரை நீங்க பண்ணலைனாலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா ஃபர்ஸ்ட் டைமே வந்து செம்ம சூப்பரா வந்து பண்ணிடலாம். நானும் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதை தான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ராகி களிக்கு வந்து 1 டம்ளர் வந்து கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். 1 கிலோ கேழ்வரகு வாங்கி நான் வந்து மிஷினில் கொடுத்து நான் மாவை வந்து அரைச்சி வச்சுக்கிடுவேன், வேணுங்கப்ப வந்து யூஸ் பண்ணுறதுக்காண்டி. இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா சலிச்சுக்கலாம். சலிச்சோம் அப்படின்னா நம்ம களி கிண்டும் போது வந்து நமக்கு நல்லா கட்டி இல்லாமல் இருக்கும். முந்தின நாள் நைட்டே வந்து தண்ணி ஊற்றி போட்ட பழைய சோறு வந்து நீச்ச தண்ணியை வந்து எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த பழைய சோறு வந்து அவைலபிளாக இல்லை, நான் எடுக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டம்ளர் வந்து நீச்ச தண்ணி ஊற்றி இதோட நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் பழைய சோறுக்கு போடலை அப்படின்னா நீங்கள் நார்மல் தண்ணியை வந்து 1 டம்ளர் ஊற்றி நல்லா வந்து எந்த கட்டிகளும் இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. அதாவது 1 டம்ளர் ராகி மாவுக்கு 1 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி கலந்துக்கிடணும். அது நீச்ச தண்ணியாக இருந்தாலும் சரி, நார்மல் தண்ணியாக இருந்தாலும் சரி. அவ்வளோதான், நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ மண் சட்டி வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற நீச்ச தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். எனக்கு 1/2 டம்ளருக்கு இருந்துச்சு. இப்போ இதோட நார்மல் வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ 1 டம்ளர் ஊற்றிட்டோம். திருப்பி வந்து 1 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமாக வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ இதோட 3 கரண்டி அளவுக்கு பழைய சோறு போட்டுக்கலாம். ரொம்பவும் வந்து பழைய சோறு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சோறு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும், களி சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அதையும் பார்த்துக்கோங்க. களிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து நமக்கு 2 கொதி வரணும் தண்ணி. உங்கள்கிட்ட மண் சட்டி இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக ஈயச்சட்டி எதுனாலும் வச்சுக்கலாம், வடச்சட்டி வச்சுக்கலாம், இல்லை நல்ல ரவுண்டாக ஒரு ஈயச்சட்டி இருக்குது அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நமக்கு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரவும் நம்ம இங்கே நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சிருக்கிற அந்த ராகி மாவை வந்து ஊற்றிக்கிட வேண்டியது தான். ஒரு கரண்டி இப்படி பின்னாடி வச்சே வந்து நீங்கள் கிண்டுனீங்க அப்படின்னா நல்லா கட்டி விழாமல் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். 1 டம்ளர் ராகி மாவுக்கு நம்ம கலக்கும் போது ஒரு தடவை 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ கொதிக்க வைக்கும் போது 2 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கோம். மொத்தமாக வந்து 1 டம்ளர் ராகி மாவுக்கு 3 டம்ளர் கணக்குக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். பாருங்க, இப்போ நமக்கு நல்லா வந்து கட்டிகள் எதுவும் இல்லாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வேகட்டும். நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நம்மளுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிரும். ராகியும் வந்து நமக்கு வேகமாக வந்து வெந்துடும். கொஞ்சம் பக்கத்திலே நின்று அடிப்பிடிக்காத அளவுக்கு வந்து அப்பப்போ வந்து கரண்டி விட்டு கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக உளுந்து களி பண்ணுற மாதிரி வந்து ரொம்பனா கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்க, நம்ம ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வச்சுருந்தோம். நல்லா ராகி வந்து வெந்துருச்சு. ஆனால் நமக்கு அந்த களி பதத்துக்கு வந்து வரலை. இப்படி வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படவே தேவையில்லை, தண்ணி கொஞ்சம் அதிகமாகிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் இப்படி கிண்டும் போதே வந்து உங்களுக்கு நல்லா வந்து களி பதத்துக்கு வர்றது வந்து உங்களுக்கு தெரியும். பாருங்க, சூப்பரா வந்து களி பதத்துக்கு வந்து வருது பாருங்க. ஒரு கரண்டி மாவு ஃபுல்லா வந்து சேர்த்துக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் தடவையே கரெக்டா வந்து பண்ணிரணும், மாவு வந்து சேர்க்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தண்ணி வைக்கிற அளவு வந்து 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. நம்ம மொத்தம் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திருப்போம். அதை ஒரு 1/2 டம்ளர் வந்து கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது வந்து உங்களுக்கு தெரியறதுக்காண்டி வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து ஃபர்ஸ்டே வந்து தண்ணி ஊத்தி உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். அதாவது கரெக்டான அளவு என்ன அப்படின்னா 1 டம்ளர் ராகிக்கு 2.5 டம்ளர் வந்து தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும். அதுல 1 டம்ளர் வந்து இந்த மாவு கலக்கும் போதே ஊத்தி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 1.5 டம்ளர் வந்து சட்டியில ஊத்தி கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இந்த 2வது வந்து நம்ம மாவு சேர்த்தோம்ல, அதுக்கும் கொஞ்சம் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து நம்ம மாவை வந்து அள்ளி போடுற அளவுக்கு வந்து ரெடி ஆகிரணும். களி கையை வந்து தண்ணியில நனைச்சிட்டு இப்போ களியில வச்சீங்க அப்படின்னா களி வந்து ஒட்டக்கூடாது உங்க கையில. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான பக்குவம்னு அர்த்தம். பாருங்க, நமக்கு உருட்டினாலும் நல்லா வந்து ஒட்டாம இந்த அளவுக்கு வந்து உருட்ட வரணும். இன்னும் ராகி வந்து ஆறுனா இன்னும் கொஞ்சமுமே வந்து கெட்டியாகும். அதனால இந்த பதம் வந்து கரெக்டான பதமா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு சட்டியில வந்து எண்ணெயை ஊற்றி சுத்தி வந்து பரப்பி விட்டுட்டு நம்ம களியை எடுத்து இந்த மாதிரி உருட்டணும் அப்படின்னா சூப்பரா வந்து ரவுண்டா வந்து உருளை வந்துடும். இல்ல உங்களுக்கு சூடு கம்மியா இருக்கு அப்படின்னா கையிலே கூட நீங்க உருட்டிக்கலாம். நான் இதுக்கு வந்து கீரை குழம்பு தான் வச்சேன். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நீங்க வெறும் ராகி களி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து முடியாது. ஏதாவது வந்து கண்டிப்பா இந்த மாதிரி கீரை குழம்போ இல்லை மட்டன் குழம்போ இல்லை சிக்கன் குழம்போ இல்லை நாட்டுக்கோழி குழம்போ எதுனாலும் இப்படி வச்சு சாப்பிடுங்க. அப்பதான் வந்து களி செம்மையா வந்து டப்புன்னு உள்ளக்க போகும். செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ஒரு தடவையாவது கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.